ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செக் கேஸ்ல எப்படி ஜட்மெண்ட் எழுதணும் அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஒரு சின்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் இதுல இருந்து போனா கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா செக் கேஸ்ல ஏன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக் கேஸ் ஜட்மெண்ட் கிரிமினல் ஜட்மெண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, 4 ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அதுல வந்து எவ்ரி இயர் எல்லா இயரும் நடக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா செக் கேஸை வந்து ஒரு ப்ராப்ளமா கொடுத்துட்றாங்க. ஏன் செக் கேஸை வந்து ஒரு ப்ராப்ளமா எல்லா இயர் கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு ப்ராப்ளமா கொடுத்துட்றாங்க கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்லன்னு பார்த்தோம்னா, கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜேஎம் கோர்ட்ஸ்ல மோஸ்ட்லி தெரியும் செக் கேஸை கால் பண்றதுக்குன்னே தனியா ஒரு லென்த்தான ஒரு டைம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? போலீஸ் கேஸை கூப்பிட்டோம்னா போலீஸ் கேஸை தாண்டி வந்து போலீஸ் கேஸை கூப்பிடுறாங்க, செக் கேஸை வந்து காலிங் ஹவர்ஸ்ல கூப்பிடுறாங்கன்னா செக் கேஸே நிறைய பெண்டிங்ல இருக்கு. ஈக்குவல் டு போலீஸ் கேஸ் வந்து அதுக்கு ஈக்குவலா செக் கேஸ் மட்டுமே பெண்டிங்ல இருக்கு. ஒரே ஒரு அஃபென்ஸ் 138 ஆஃப் என்ஐ ஆக்ட்னா அந்த ஒரு செக்ஷனுக்காக ஒரு பெரிய டைம் வந்து நம்ம ஜெயம் கோர்ட்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்ற போது இங்க இதுல இருந்து செலக்ட் ஆகி போற ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா ஒர்க் பண்ண தான் போறோம். அப்படின்ற போது அவங்களுக்கு செக் கேஸ்ல எப்படி ஜட்மெண்ட் எழுதணும் அப்படின்றது பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இல்லையா? அதனால வந்து செக் கேஸ்ல எப்படி ஜட்மெண்ட் எழுதணும் அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பாத்துருவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 3 போட்டிருக்கு இல்லையா ஸ்கிரீன்ல, அது அந்த ப்ராப்ளத்தை நான் படிக்கிறேன், படிச்சுட்டு நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் என்னன்னு படிச்சுப்போம். இது வந்து புதுச்சேரி சிவில் ஜட்ஜும் தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ்லையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். இது வந்து புதுச்சேரி இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து கேட்ட கொஸ்டின் பேப்பர்ல கூடிய கொஸ்டின் இது. Question number 3. The gist of the prosecution case is that complainant company is engaged in the business of satellite television broadcast. ஓகேங்களா? கம்ப்ளைனண்டோட கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, கம்ப்ளைனண்ட் யாருன்னா ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பிசினஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்குன்னா, சேட்டலைட் டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட்ல வந்துட்டு டிவி வந்து இதுல வந்து சேட்டலைட் மூலமா வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ற ஒரு கம்பெனி. தே ப்ராட்காஸ்ட் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல்சோ சினிமோட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ் இந்த தமிழ் லாங்குவேஜ். அந்த டிவி சேனல் என்ன பண்ணுது அப்படின்னா, தமிழ் லாங்குவேஜ்ல வந்துட்டு ஒரு சினிமா நிறைய ப்ராட்காஸ்ட் பண்ணுது, சினிமா வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்துட்டு வேரியஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். நான் இப்போ விஜய் டிவின்னு இருக்குன்னா விஜய் டிவில நிறைய ப்ரோக்ராம்ஸ் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய வந்துட்டு இது பண்றாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. The main source of the revenue for the complainant is through telecasting serials, advertisements, hiring slots to develop business. ஸோ இப்போ அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இந்த டிவிக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுல இருந்து கிடைக்குதுன்னா, சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்றதுலையும், அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா? நிறைய இப்போ ஒவ்வொரு சீரியல் ஒரு 10 மினிட்ஸ்லயும் டிவி சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா விளம்பரம் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த விளம்பரங்கள் மூலமாகவும், அடுத்தது பாத்தீங்கன்னா ஹையரிங் ஸ்லாஷ் டு டெவலப் பிஸ்னஸ். ஸோ வேற ஏதாவது பிஸ்னஸ் சம்பந்தமா வந்து யாராவது வந்து பேசுறாங்கன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு அதன் மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு டிவி சேனல் நார்மலா எந்தெந்த வழியா ரெவென்யூ கிடைக்குமோ அந்த ரெவென்யூ வந்து இந்த டிவி டெலிகாஸ்டிங் கம்பெனிக்கு கிடைக்குது. The accused hired slot for developing his business and issued a check. ஸோ இவங்க பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ற அக்யூஸ்ட் சைட்ல. ஸோ கம்ப்ளைண்ட்ன்றது ஒரு டிவி சேனல். அக்யூஸ்ட் என்ன பண்றாருன்னா அந்த சேனல்ல வந்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கேட்டு அந்த ஸ்லாட்ல வந்து அவரு சம்பந்தப்பட்ட பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த டெலிகாஸ்ட் பண்றதுக்காக அக்யூஸ்ட் வந்து அந்த சேனலை ஹையர் பண்றாரு. அதுக்காக என்ன பண்றாருன்னா issued a check bearing, அந்த செக் என்னன்னா எக்ஸிபிட் P2. எக்ஸிபிட் P2னா என்னன்னு தெரியும். ப்ராசிக்யூஷன் சைட்ல மார்க் ஆகிற டாக்குமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸிபிட் இந்த செக் கேஸை பொறுத்த வரைக்கும் பெட்டி ப்ராசிக்யூஷன் சைட்ல மார்க் ஆகுறதுலாம் எக்ஸிபிட் P2 P அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா? இதே வந்துட்டு அக்யூஸ்ட் சைட்ல மார்க் ஆகிற டாக்குமெண்ட்டை செக் கேஸ்ல என்னங்க சொல்லுவோம்? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. செக் கேஸ்ல அக்யூஸ்ட் சைடு மார்க் ஆகிற டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸிபிட் என்னன்னு சொல்லுவோம்னா R1 R2 அந்த மாதிரி தான் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ரெஸ்பாண்டன்ட் 1, ரெஸ்பாண்டன்ட் 2. ஏன்னா இதே பொறுத்த வரைக்கும் இதே சிவில் கேஸ்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸிபிட் A சீரீஸ்ல மார்க் ஆகும். இதே டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா எக்ஸிபிட் B சீரீஸ்ல மார்க் ஆகும். செக் கேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸிபிட் P1 P2 சொல்லிட்டு ப்ராசிக்யூஷன் சைட்ல மார்க் ஆகும். இதே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அக்யூஸ் சைட்ல பாத்தீங்கன்னா எக்ஸிபிட் R1 R2 அந்த மாதிரி மார்க் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு
செக் எதா மார்க் பண்றாங்க அப்படின்னா எக்ஸிபிட் P2 டாக்குமெண்டா மார்க் ஆயிருக்கு. ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட் ரெண்டாவது டாக்குமெண்டா செக்கை மார்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டா என்ன மார்க் பண்ணிருக்கலாம்னா லீகல் நோட்டீஸ் மார்க் பண்ணிருக்கலாம் எக்ஸிபிட் P1 சொல்லிட்டு. ஸோ செக்கோட டேட் சொல்லிட்டு செக்கோட டேட் என்னன்னா 21/9/2008 செக் இஷ்யூ பண்ணிருக்காங்க. 21/9/2008 வந்துட்டு செக் வந்துட்டு இஷ்யூ பண்ணி அந்த டேட் இருக்கக்கூடிய செக்கை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அந்த பிசினஸ் டெலிகாஸ்ட் பண்றதுக்காக அக்யூஸ்டோட பிசினஸ் வந்து கம்ப்ளைனண்டோட டிவியில டெலிகாஸ்ட் பண்றதுக்காக. செக் அமௌண்ட் எவ்வளோன்னா 1,13,500 rupees, 1,13,500 ரூபாய் வந்து செக் அமௌண்ட். டிரான் ஆன் இந்தியன் பேங்க் சவுத் உஸ்மான் ரோட் பிரான்ச்சு சென்னை. ஸோ அந்த செக் வந்து எந்த பிரான்ச்சோடது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பேங்க் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச். நெக்ஸ்ட் பேஜ் சார். So when the check was presented for encashment in Canara Bank, தேனாம்பேட் பிரான்ச். ஸோ செக்கு வந்துட்டு எந்த பிரான்ச்ல வந்து கலெக்ஷன் போடுவோம் அப்படின்னா செக்கு எந்த பேங்க்ல கலெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஐ திங்க் 142 நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. செக்கு எந்த பேங்க்ல கலெக்ஷன் போடுவோம்னா செக் வந்து கலெக்ஷன் த்ரூ அன் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பேங்க், நம்ம எந்த பிரான்ச்ல வந்து இப்ப நான் வந்து கனரா பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா கனரா பேங்க் ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த எனி பிரான்ச்ல வேணாலும் நான் போய் என்ன பண்ணலாம்னா கலெக்ஷன் போட்டுக்கலாம். இது வந்து இடையில நான் வந்து ஒரு லீகல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா நிறைய கோர்ஸ்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம எந்த பிரான்ச்ல வந்துட்டு கலெக்ஷன் போடுறோமோ, நிறைய கோர்ஸ் ஜட்ஜஸ் நிறைய இதுல என்னன்னு நினைச்சுக்கிறாங்கன்னா கலெக்ஷன் போடுற இடமும் நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கிற இடமும் மோஸ்ட்லி ஒன்னாதான் இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. சில சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து கலெக்ஷன் இப்ப இருக்கிற லா படி, பேங்கிங் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஈவன் நான் வந்து நாமக்கல் இருக்கேன், நாமக்கல் கனரா பேங்க்ல வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா நான் சென்னைக்கு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அங்க வந்து ரொம்ப நாளா தங்கியிருக்கேன்னா நான் சென்னையில் இருக்கக்கூடிய கனரா பேங்க்ல கூட எனக்கு யாராவது வந்து செக் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அங்க கூட நான் கலெக்ஷன் போட்டுக்கலாம். என் அக்கௌண்ட் நம்பர் எழுதி கனரா பேங்க் நாமக்கல் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் எழுதி அங்கேயே வந்து நான் வந்துட்டு கலெக்ஷன் போட்டுக்க முடியும். ஸோ இப்படி நான் வந்து கலெக்ஷன் வந்துட்டு எங்க போடுறேன்னா சென்னையில என் அக்கௌண்ட் இருக்கிறது. இந்த ப்ராப்ளத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக சொல்றேன். ஏன்னா இது ஒரு ப்ராப்ளம் கூட நெக்ஸ்ட் இதுல கொஸ்டின்ல கேட்கலாம். என் அக்கௌண்ட் இருக்கிறது கனரா பேங்க் நாமக்கல் பிரான்ச். நான் கலெக்ஷன் போட்டது எனக்கு செக் இஷ்யூ பண்ணது யாருன்னா அரசகுமார் சார் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. செக்கை இஷ்யூ பண்ணிட்டு வந்து அவரு சென்னையில் இருக்கிற பிரான்ச்சோட செக்கை இஷ்யூ பண்ணியிருக்காரு. நான் வந்து சென்னையில தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கனால நாமக்கலுக்குலாம் வந்துட்டு இருக்க முடியாதுன்றதுனால சென்னையில் இருக்கக்கூடிய கனரா பேங்க் ஒன்ல போயிட்டு என்னோட நாமக்கல் பிரான்ச் அக்கௌண்ட்டுக்கு இதை வந்து வரவு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ அன் அக்கௌண்டா வந்துட்டு நான் வந்து செக்கை கலெக்ஷன் போடுறேன். இப்படி கலெக்ஷன் போடுறேன்னா இது வந்து ஒரு வகையான கலெக்ஷன். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா நான் கேஷாவே வாங்கிக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து யாரோட பேங்க்குக்கு போலான்னா வந்துட்டு அரசகுமார் சார் இஷ்யூ பண்ணார் இல்லையா, அவர் தான் என்னன்னா டிராயர், ஓகேங்களா. அவரோட பேங்க்குக்கே போயிட்டு நான் என்ன பண்ணலாம்னா போயிட்டு கலெக்ஷன் போட்டேன்னா வந்துட்டு நான் வந்து அங்கிருந்து கேஷாவே வாங்கிக்க முடியும். நான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு போய் வர வைக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா. அப்ப நான் வந்து அவரோட பேங்க்கு போயிட்டு நான் வந்து இது பண்ணேன்னா நான் எங்க கேஸ் போடணும்னா அவரோட பிரான்ச் எங்க இருக்கோ, அக்யூஸ்டோட பிரான்ச் எங்க இருக்கோ அங்க போடணும். எப்ப நான் அவரோட பிரான்ச்ல போய் கலெக்ஷன் போட்டிருந்தாதான். ஆனா இன்கேஸ் நான் வந்து கலெக்ஷன் போட்டது பாத்தீங்கன்னா இந்த இதுல பிரச்சனை கிடையாது. எப்ப வந்துட்டு அக்யூஸ்டோட பேங்க்ல வந்து போய் கலெக்ஷன் போடலாம், எப்ப வந்து அவரோட பேங்க்ல கலெக்ஷன் போடலாம்னா நான் அங்கே அந்த பிரான்ச்லயே போயிட்டு அமௌண்ட்டா கேஷா வாங்கிக்கிறேன்னா கலெக்ஷன் போட்டுக்கலாம். இதுவே நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அங்க வந்து போடல, அங்க போட்டேன்னா ஜூரிஸ்டிக்ஷன் எந்த கோர்ட் வரும்னா சென்னையில வந்து அரசகுமார் சார் இஷ்யூ பண்ண செக்கோட பிரான்ச் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் வந்துட்டு செக் கேஸ் 138 ஃபைல் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் ரீசன்னால ரிட்டர்ன் ஆச்சுன்னா நான் எங்க போயிட்டு கேஸ் போடணும்னா அரசகுமார் சாரோட பேங்க் எங்க இருக்கோ அந்த பிரான்ச்சோட போலீஸ் லிமிட் எந்த லிமிட் வருதோ அந்த லிமிட்டுக்கு உட்பட்ட ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்துட்டு அந்த கோர்ட்ல போயிட்டு நான் வந்துட்டு 138 கேஸ் ஃபைல் பண்ணலாம். இது ஒரு பொசிஷன். இன்னொரு பொசிஷன் என்னன்னா நான் வந்துட்டு என்னோட பேங்க்ல என்னோட நாமக்கல் பிரான்ச்சுக்கு போயிட்டு வர வைக்கணும்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய கனரா பேங்க்ல போயிட்டு நான் செக் கலெக்ஷன் போடுறேன். செக் வந்து டிஸ்ஆனர் ஆகுது. என்னன்னு டிஸ்ஆனர் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ், அக்கௌண்ட்ல போதிய பணம் இல்லை, பணமே 1,13,500 பார்த்தோம், அவ்வளவு பணம் இல்லை, கம்மியா தான் இருக்குன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகுறது எந்த பிரான்ச்ல ரிட்டர்ன் ஆகுதுன்னா, சென்னையில வந்துட்டு நான் வந்து கலெக்ஷன் போட்டேன் இல்லையா, அந்த பேங்க்ல எனக்கு ரிட்டர்ன் மெமோ கொடுக்குறாங்க. இப்ப நான் எந்த பேங்க்ல வந்துட்டு செக் கேஸ் ஃபைல் பண்ணும்? கலெக்ஷன் போட்ட பேங்கா, கலெக்ஷன் போட்ட கனரா பேங்கா, இல்ல நான் நாமக்கல்ல வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்கறனால நான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற பேங்கா, இல்ல 2 பேங்க்ல எந்த பேங்க்ல வேணாலும் போடலாமா, இல்ல நான் இப்படி கலெக்ஷன் போட்டனால இப்படி இல்ல எப்படி இருந்தாலுமே வந்து அக்யூஸ்டோட பேங்க்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லி அக்யூஸ்டோட பேங்க்ல தான் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் புரிஞ்சா? அக்கவுண்ட் ஹோல்டர் பேங்க் போத் சைடு. ஸோ அந்த ப்ரொவிஷன் வந்து நான் என்ன புக்கில் என்ன இருந்துச்சுன்னா பாருங்க, எங்க கேஸ் போடணும் அப்படின்னா, எந்த இடத்துல நான் கம்ப்ளைண்ட் இருக்கேன் இல்லையா, நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றணும், ஓகேங்களா, நான் வந்து எங்க மெயின்டைன் பண்றனோ அங்கதான் கேஸ் போடணும், ஓகேங்களா. நான் கலெக்ஷன் த்ரூ அன் அக்கௌண்ட்னு போட்டேன்னா, நான் வந்து கலெக்ஷன் த்ரூ அன் அக்கௌண்ட்னு போட்டேன்னா, நான் கலெக்ஷன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு கலெக்ஷன் போடணும் அங்க போட முடியாது. எந்த இடத்துல நான் வந்து அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றனோ அங்கதான் போடணும், ஓகேங்களா. இதுக்கு நான் ஒரு ஜட்மெண்ட் வச்சிருக்கேன், நான் அதை எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணதுல வந்துட்டு என்ன இதே தான் டிஸ்பியூட், கலெக்ஷன் போட்டது வேற ஊர்ல, இப்ப சென்னை மாதிரி சென்னையிலன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இது எங்க ஊருக்குள்ளேயே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வேற வேற பிரான்ச்ல போட்டு வேற வேற தாலுக்குல இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்ல வந்த பிரச்சனை. இதை வந்து நான் வந்து சென்னை நாமக்கல்னு கொண்டா எல்லாருக்கும் புரியுன்றதுக்காக சொன்னேன். இப்ப நான் வந்துட்டு நான் வந்துட்டு இப்ப இந்த ப்ராப்ளம் என்ன சொன்னேன், சென்னை பிரான்ச்ல வந்துட்டு கலெக்ஷன் போடுறேன், ஆனா என்னோட அக்கௌண்ட் எங்க இருக்குன்னா நான் கம்ப்ளைனன்ட், சரிங்களா. கம்ப்ளைனன்ட் நான் எங்க கலெக்ஷன் போடுறேன்னா, அரசகுமார் சார் கொடுத்த செக்கை சென்னையில என்னோட பேங்க் என்னோட கனரா பேங்க் ஒரு பிரான்ச்ல போடுறேன், ஆனா என்னோட அக்கௌண்ட் எங்க இருக்குன்னா நாமக்கல் கனரா பேங்க்ல தான் வந்துட்டு என்னோட அக்கௌண்ட் வந்து அந்த பிரான்ச்சுக்கு தான் என்னோட அக்கௌண்ட் வச்சிருக்கேன். நான் கலெக்ஷன் எந்த ஊர்ல போட்டாலுமே கூட நான் கலெக்ஷன் த்ரூ அன் அக்கௌண்ட் அப்படின்னா, நான் எங்க வந்துட்டு செக் கேஸ் 138 ஃபைல் பண்ணணும்னா, நான் எங்க வந்து என்னோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றனோ அந்த கோர்ட்டோட அந்த எந்த பிரான்ச்ல வந்து என்னோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றனோ அந்த பேங்க் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு உட்பட்டு வருதோ அந்த கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணணும். அப்ப எங்க ஃபைல் பண்ணணும்னா நாமக்கல் ஜெயம் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணுமே ஒழிய, நான் கலெக்ஷன் போட்ட ரீசனுக்காக நான் சென்னை ஜெயம் கோர்ட்ல வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ எங்க இப்ப நான் சொன்ன இந்த ஃபேக்ட்ஸ்ல வந்து என்ன டிஸ்பியூட் ஆச்சு அப்படின்னா, என்ன டிஸ்பியூட் ஆச்சுன்னா, கலெக்ஷன் வந்துட்டு சென்னையில போட்டனால நீங்க வந்துட்டு சென்னையில தான் போடணும், நான் நாமக்கல்ல இந்த கேஸ் ஃபைல் பண்ண வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன், ரிட்டர்ன் பண்றாங்க, ரிட்டர்ன் பண்றப்ப இதான் ரீசனா எழுதுறாங்க, இந்த கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, திஸ் கேஸ் ஹேஸ் டு பி ஃபைல்ட் பிஃபோர் ப்ராப்பர் ஃபாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ இந்த ரிட்டர்ன் கரெக்டான்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன் கரெக்ட் இல்லை. ஸோ இதுவே கூட நாளைக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துட்டு வரலாம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு நிறைய இப்ப இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்க்கும் சில இன்னும் ஒரு ஆம்பிகுட்டி இருக்கக்கூடிய இடமா தான் இருக்குது இந்த எந்த இடத்துல வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலான்றது. ஏன்னா நான் கலெக்ஷன் போட்ட இடமும் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ற இடமும் ஒரே இடமா இருந்துச்சுன்னா இதுல டிஸ்பியூட்டே வரப்போறது இல்லை. சேம் பேங்க்னால அந்த எந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல போடுவோம். நான் கலெக்ஷன் போட்ட இடமும் ஆனா வந்து கலெக்ஷன் போட்ட இடமும் நான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற இடமும் டிஃப்ரெண்ட் கோர்ட்ஸோட டிஃப்ரெண்ட் ஜேஎம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வரும். அப்ப எங்க போடணும்னா கலெக்ஷன் போட்ட இடத்துல போடக்கூடாது, எங்க வந்துட்டு கம்ப்ளைனன்ட் வந்துட்டு அவரோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றாரோ அந்த இடத்துல தான் போடணும். இன்னொன்னு யாராவது வந்து அந்த ப்ரொவிஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல நீங்க போட்டுருங்க. மேபி 142 இருக்கலாம், 142 செக் பண்ணிட்டு போட்டுருங்க. அடுத்தது ஸோ இந்த இதை நான் சொல்லிட்டேன். ஸோ இப்ப இங்க வந்துட்டு இந்த நம்ம ஃபேக்ட்ஸுக்கு வருவோம். நம்ம ஃபேக்ட்ஸ் இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, செக்கோட டேட் வந்து எக்ஸிபிட் P2 செக்கோட டேட் பாத்தீங்கன்னா
21/9/2008 எவ்வளோ அமௌண்ட், செக் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1,13,500 rupees. இதுதான் வந்து செக்கோட அமௌண்ட். எதுக்காக செக் இஷ்யூ பண்றாங்கன்னா, கம்ப்ளைனண்டோட கம்பெனி வந்துட்டு ஒரு ஓகே 142ல தான் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க எல்லாரும். மெயின்டைன்ஸ் த அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாரு, அவர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற இடம் தானே ஒழிய கலெக்ஷன் போடுற இடம் கிடையாது. கலெக்ஷன் போடுறது டிஃப்ரெண்ட், எந்த பிளேஸ்ல வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதான் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டோம். கம்ப்ளைனன்ட் வந்துட்டு கம்ப்ளைனன்ட் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, ஒரு டிவி சேனல் அதுல வந்து ஒரு பிசினஸ் ஸ்லாட்டை வந்து பிசினஸ் சம்பந்தமா ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்காக அக்யூஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து செக்கா கொடுக்குறாரு. ஓகேங்களா? அந்த செக் தான் எவ்வளோன்னா, செக் அமௌண்ட் தான் எவ்வளோன்னா 1,13,500 ரூபா. செக்கோட டேட் என்னன்னா 21/9/2008. இதைதான் நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து கலெக்ஷன் போடுறோம். செக் வந்துட்டு கனரா பேங்க் தேனாம்பேட் பிரான்ச்ல வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் டிஸ்பியூட் இந்த ஃபேக்ட்ஸ்ல கிடையாது. நான் ஒரு இதுக்காக தான் உங்களோட நாலேஜ் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதாக தான் சொன்னேன். தேனாம்பேட் பிரான்ச் த சேம் வாஸ் ரிட்டர்ன்ட் வித் என்டார்ஸ்மெண்ட். அந்த இது என்னென்ன ரிட்டர்ன்ல வந்து என்ன என்டார்ஸ்மெண்ட்ல ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ரீசன்னால ரிட்டர்ன் ஆகுது செக்கு. இந்த இதுல இன்னொரு லீகல் பொசிஷன் இருக்கு. இந்த இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகுது இல்லையா, 138 ப்ரொவிஷன்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்னுக்கான ரீசன் வந்துட்டு 2 ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக் டிசானர்டு எதுக்காகலாம் டிசானர் ஆகும்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் எக்ஸீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இன் த பேங்க்ல வந்து இவ்வளவுதான் இவருக்கு அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தாண்டி செக்ல அமௌண்ட் இருந்துச்சுன்னா எக்ஸீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த 2 ரீசன் மட்டும்தான் டிசானருக்கு. டிசானர் அப்படின்னா என்னன்னா, செக் ரிட்டர்ன் ஆகிறது தான். அக்கௌண்ட்ல வந்து போதிய பணம் இல்லாத காரணத்தினாலேயோ வேற ஏதோ ஒரு காசோடையில பிரச்சனை இருக்கனால யாரு காசு கேட்டு செக் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க முடியாத நிலைமைக்கு பேர் வந்துட்டு செக் டிசானர். ஓகேங்களா? அந்த செக் டிசானர் என்னென்ன ரீசன் வந்து என்னென்ன ரீசனால டிசானர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அக்கௌண்ட்ல போதிய அமௌண்ட் இல்லை, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? வேற என்ன ரீசன் இருக்குன்னா, எக்ஸீஸ் அரேஞ்ச்மெண்ட். அவரு இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க, இவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் செக் அமௌண்ட் ஃபில் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா கொடுங்க, அதுக்கு மேல இருந்தா கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு மேல கிளைம் ஆயிருந்துச்சுன்னா அது எக்ஸீட்ஸ் அரேஞ்ச். இந்த 2 ரீசன்னால, ஏன்னா அமௌண்ட் இருந்தா தானே கொடுக்க முடியும், இல்லைன்னா என்ன ஆயிரும், காசோலை வந்துட்டு இந்த மாதிரி ரீசன்னால வந்து டிசானர் ஆயிரும், ரிட்டர்ன் ஆயிரும்னு சொல்லலாம். நம்ம கொலைகளை சொல்லணும்னா இந்த வேர்டு வந்து என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, இதுல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ரிட்டர்ன் டிசானர்னு யூஸ் பண்ணிருப்பாங்க 138ல. ஸோ இந்த மாதிரி டிசானர் ஆயிருது. வரேன். ஸோ இப்போ வந்து இந்த 2 ரீசன் மட்டும்தானா அப்படின்னா, இந்த 2 ரீசன் தான் 138ல இருக்கும். இதை தவிர வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னா, இப்ப கண்மணி மேம் வந்து கமெண்ட்ல சொன்ன மாதிரி வந்து அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு வரலாம், சிக்னேச்சர் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு வரலாம். ஓகேங்களா? செக் வந்து டைம் தள்ளி வந்து பேங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க 3 மந்த். ஏன்னா செக் வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்குரிய டைம் என்னன்னா 3 மந்த்ஸ் தாண்டி கொடுத்துருக்காங்கன்னு வரலாம். அடுத்தது என்னென்ன ரீசன்னாலும் வேணா வரலாம். ஓகேங்களா? இந்த ரீசனுக்காக தான் இது வரும் அப்படின்னு சொல்லிலாம் இல்லை, நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த ரீசன்ஸ் எல்லாம் 138 ப்ரொவிஷன்ல இருக்கான்னு பார்த்தோம்னா 138 ப்ரொவிஷன்ல இல்லை. 138ல ப்ரொவிஷன்ல இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன ரீசனு? 2 ரீசன் தான், இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ், எக்ஸீஸ் அரேஞ்ச்மெண்ட். இந்த 2 ரீசன் மட்டும்தான் 138ஓட ஆக்சுவல் ப்ரொவிஷன்ல இருக்குது. இந்த 2 தாண்டி மற்ற ரீசன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படி சொன்னா 138 கம்ப்ளைண்ட் மெயின்டைன் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த 138 கம்ப்ளைண்ட்டை இந்த அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்ற ரீசன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் க்ளோஸ்டே எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்ற ரீசன் வந்துட்டு 138 ப்ரொவிஷன்ல இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது. அப்படின்ற போது ப்ரொவிஷன்லயே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து 138 மேட் அவுட் பண்றதுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் வந்து ஆன்சர் பண்ணுங்க. அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்றது ப்ரொவிஷன்ல இல்லை, ப்ரொவிஷன்ல இல்லாதனால 138 கம்ப்ளைண்ட் வந்து மெயின்டெனபிள் ஆகுமா ஆகாதா? ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா மேட் அவுட் ஆகும். உஷா மேம் வந்து சொன்ன மாதிரி வந்துட்டு கேன் பி மெயின்டைன். ஏன்னா வந்துட்டு இந்த 2 சொல்லியிருக்கோம் இல்லையா, அது 2 ரீசன்ஸ் வந்து நாட் எக்ஸாஸ்டிவ் ஒன்னு. ஓகேங்களா? இட்ஸ் ஒன்லி இல்லஸ்ட்ரேட்டிவ் ஒன். இது 2 ரீசன்ஸ் மட்டுமே தான் டிசைனர் ஆயிருந்தா மட்டும்தான் 138 வந்துட்டு மேட் அவுட் ஆகும், கம்ப்ளைண்ட் வந்து லைபிள் ஆகும், மெயின்டைன் ஆகும்ன்றது கிடையாது.
இது மற்ற ரீசன்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ரீசன்ஸ்னால ரிட்டர்ன் ஆச்சுனாலும் கம்ப்ளைண்ட் வந்துட்டு மெயின்டெனபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு லீகல் பொசிஷன். இது வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட் லா மூலமா இந்தந்த ரீசன்ஸ்னால ரிட்டர்ன் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு 138 கம்ப்ளைண்ட்டை மெயின்டெனபிள் பண்ணிருக்கலாம். நிறைய ரிட்டர்ன் ரீசன் சொல்லி இந்த ரீசன்ஸ்லாம் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து இந்த கேஸ்ல என்ன ரிட்டர்ன் ஆயிருக்குன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் த்ரூ த ரிட்டர்ன் மெமோ அப்படின்னு இருக்கு. ரிட்டர்ன் மெமோ என்ன டேட் வந்துட்டு 4/2/2009. அப்படியே டேட்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க சைட்ல. ஃபர்ஸ்ட் செக்கோட டேட்டு 21/9/2008. இதே செக் வந்துட்டு ரிட்டர்ன் ஆன டேட் பாத்தீங்கன்னா 4/2/2009. அப்போ ப்ரெசென்ட் பண்ண டேட் ஒரு 3ஆம் தேதியோ இல்லை வந்துட்டு 2ஆம் தேதியோ கூட இருக்கலாம், இல்லை 4ஆம் தேதியோ கூட ப்ரெசென்ட் பண்ணி 4ஆம் தேதியே ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். ஸோ இப்போ செக் வந்து இந்த வித்தின் எத்தனை மந்த்துக்குள்ள ப்ரெசென்ட் பண்ணணும், டேட் ஆஃப் செக்ல இருந்து செக்ல இருக்கக்கூடிய டேட்ல இருந்து எத்தனை மந்த்துக்குள்ள வந்து செக் கேஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா 3 மந்த்துக்குள்ள ஃபைல் பண்ணணும். 3 மந்த்னு பார்க்கும்போது எந்த டேட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா செக் டேட்ல இருந்து, டேட் ஆஃப் செக்ல இருந்து 3 மந்த். ஒரே நிமிஷம்ங்க. டேட் ஆஃப் செக்ல இருந்து 3 மந்த். இப்போ வந்து இந்த இதுக்கு முன்னாடி எத்தனை மந்த் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு 6 மந்த்தா இருந்துச்சு. ஆர்பிஐ ரூல்ஸ் மூலமா என்னன்னு மாத்திருந்தாங்க அப்படின்னா உசாமா மேம் சொல்ற மாதிரி 3 மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் மூலமா ஆர்பிஐ நோட்டிபிகேஷன் மூலமா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 3 மந்த்ஸ். ஸோ இப்போ 3 மந்த்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 21/9/2008 ரிட்டர்ன் ஆனது பார்த்தீங்கன்னா 4/2/2009. ஸோ இந்த இதுக்குள்ள எத்தனை மாசம் கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பன்னா 21/9ங்களா? அரசு சார் லாஸ்ட் பேஜ் போங்க, இதுக்கு முன்னாடி பேஜ் போங்க. ஓகே, 21/9ல இருந்து 2008 வரைக்கும் வந்து 3 மந்த்ஸ் கால்குலேட் பண்ணா என்னைக்கு வரைக்கும் வருதுன்னு பாருங்க யாராவது. 21/9 29 10 11 12 12வது மாசமே முடிகிற மாதிரி வருதுங்களா? செக் டேட் வந்து 21/9. எனிஒன்? எஸ், அது அப்பயே முடிகிற மாதிரி தான் வருது. எஸ், ஸோ 21/12/2008 முடிகிற மாதிரி வருது. சார் அரசு நெக்ஸ்ட் பேஜ். ஸோ ரிட்டர்ன் மெமோ என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4/2/2009 தான் ரிட்டர்ன் மெமோ வருது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செக் ப்ரெசென்ட் பண்ண டேட் வந்து லாஸ்ட் பேஜ்ல இருக்கான்னு பார்த்தோம்னா செக் ப்ரெசென்ட் பண்ண டேட் வந்து இல்லை. அதனால வந்து நம்ம அந்த இது செக்கை ப்ரெசென்ட் பண்ணதுல டிலே இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை வந்துட்டு ஒரு இஷ்யூவாக ரைஸ் பண்ணணும். இது வந்து செக்கை அப்படி ப்ரெசென்ட் பண்ணது வந்து நீங்க டிலேவா ஃபைல் பண்ணிருக்கீங்க, டிலேவா வந்து செக்கை ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க பேங்க்ல அப்படின்னா அது ஒரு ரீசனா சொல்லி தான் ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் எதுவும் இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா டிஃபென்ஸ் சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா செக்கை வந்து ரிட்டர்ன் போட்டதுல செக்கை ப்ரெசென்ட் பண்ணதுல டிலே இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்லாம் எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரிசர்ச்குள்ள நம்ம வந்து இப்போ போய் அதை வந்து ஜட்மெண்ட்ல சொல்லணுமான்னா தேவையில்லை. ஏன்னா செக் ப்ரெசென்ட் பண்ண டேட் இல்லை, செக் ரிட்டர்ன் ஆன டேட் தான் இருக்கு. ஸோ செக் ரிட்டர்ன் ஆன டேட்டு 4/2/2009. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராப்பர் டைம்லேயே ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா நார்மலா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செக்கை ப்ரெசென்ட் பண்ணோம்னா நாளைக்கே ரிட்டர்ன் மெமோ கொடுத்துருவாங்க ரிட்டர்ன் ஆச்சுன்னா. ஸோ இது வந்து 2009 பீரியட். அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு, ரிட்டர்ன் மெமோ வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. மேபி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ ப்ராப்ளத்துல வந்து ப்ரெசென்ட் பண்ண டேட் இல்லாதனால நம்ம வந்து செக் வந்து ப்ரெசென்டட் வித் இந்த டைம்னே நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதை வந்து டிஃபென்ஸ் சைட்ல வந்து அது ஒரு இது என்ன சொல்றது, இது ஒரு டிஸ்பியூட்டாகவும் ரைஸ் பண்ணல. அப்படின்னால செக் வந்து ப்ராப்பரா வந்து ஃபைல் பண்ணி ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ப்ரெசென்ட் பண்ணி ரிட்டர்ன் மெமோ வந்துட்டு 4/2/2009 வந்துட்டு இஷ்யூ பண்ணிருக்காங்க. தேர் ஆஃப்டர் த கம்ப்ளைனன்ட் இஷ்யூடு ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் எக்ஸிபிட் P5. ஸோ P5 தான் நோட்டீஸ், எக்ஸிபிட் P1 கிடையாது. ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் அப்படின்னா
138 ஃபைல் பண்றதுக்கு மேண்டட்டரியா அதுக்கு முன்னாடி 138 ப்ரொவிஷன்லயே வந்துட்டு 138ல தான் அஃபென்ஸ் என்ன 138ஓட டெஃபினிஷன் என்னன்னு சொல்ற செக் கேஸ்க்கு 138ல ஃபைல் பண்றதுக்கு என்ன டெஃபினிஷன் எப்படி பண்ணா மேட் அவுட் ஆகுன்றதெல்லாம் 138 ப்ரொவிஷன்லயே சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டேட் ஆஃப் செக், இதை நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க. தெரிஞ்சவங்க வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் செக்ல இருந்து வித்தின் 3 மந்த்துக்குள்ள செக்கை வந்து பேங்க்ல ப்ரெசென்ட் பண்ணும். 3 மந்த் முடிஞ்சு செக்கை வந்து 3 மந்த்துக்குள்ள ப்ரெசென்ட் பண்ணியாச்சு, செக் ரிட்டர்ன் ஆயிருக்கணும். இன்சஃபிஷியன்ட் ரீசன்ஸோ இல்ல வந்து எக்ஸிஸ் அரேஞ்ச்மெண்ட்னு ப்ரொவிஷன்ல சொன்ன மாதிரியோ இல்ல ப்ரொவிஷன்ல சொல்லப்படாத ஜட்மெண்ட் லா போன்ற அக்கௌண்ட் க்ளோஸ்டு, சிக்னேச்சர் மிஸ்மேட்ச், இந்த மாதிரி ரீசன்னாலேயோ வந்துட்டு செக் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஆகி ரிட்டர்ன் மெமோ கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரிட்டர்ன் மெமோ கொடுத்த டேட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன டேட் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தப்பு, காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரோஸ் டேட் கிடையாது. ரிட்டர்ன் ஆன தேதியில இருந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்போ அரோஸ் ஆகும்னா, அவன் 15 டேஸ் டைம் கொடுப்பாங்க. 15 டேஸ் டைம்குள்ள அவன் வந்து பேமெண்ட் கட்டலன்னா தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு அமௌண்ட் கட்டலன்னா தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரோஸ் ஆகும். ஸோ இந்த டேட் வந்துட்டு செக் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆன தேதியில இருந்து ஸ்டாச்சுட்டோரி நோட்டீஸ் எத்தனை நாளுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னா 30 நாளுக்குள்ள அனுப்பணும். ஓகேங்களா, 30 நாளுக்குள்ள வந்து ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கணும். அப்புறம் நோட்டீஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் அனுப்புன அப்புறம் அவரை ரிசீவ் பண்றாருல, அவர் ரிசீவ் பண்ண டேட்ல இருந்து அவருக்கு வந்துட்டு வந்து ஒரு 15 டேஸ் டைம் கொடுக்கணும். எதுக்காக வந்துட்டு அமௌண்ட்டை ரீபே பண்றதுக்கு. அந்த 15 டேஸ்க்கு டைம் கொடுக்காம கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாமா, நோட்டீஸ் அனுப்பிட்டுனா பண்ணக்கூடாது. அவர் ரிசீவ் பண்ண தேதியில இருந்து 15 டேஸ் டைம் கொடுத்து அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 138ல கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ணணும் ஜேஎம் கோர்ட்ல. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவர் வந்துட்டு நமக்கு வந்து அமௌண்ட் ரீபேவே பண்ணல. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு அந்த ரிசீவ் பண்ணி அவர் அமௌண்ட் பே பண்ணாத அந்த 15 நாள் முடியுது இல்லையா, 15 நாள் முடிஞ்சதுல இருந்து 30 நாளுக்குள்ள 138 கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆகும். இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த 138 அஃபென்ஸே மேட் அவுட் ஆகிறதுக்கான இன்கிரியன்ஸே இந்த டைம் பீரியட் தான். இந்த டைம் பீரியட்குள்ள நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமே நடந்திருந்தாதான் கம்ப்ளைண்ட்டே மெயின்டைனபிள். இல்லைன்னா வந்து கம்ப்ளைண்ட் நாட் மெயின்டைனபிள் அடிப்படையிலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஒரு 1 மினிட் இருங்க. ஸோ வந்து இந்த இன்கிரியன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். ஸோ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த இன்கிரியன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னால 138 அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம், இன்கிரியன்ஸ் ஃபுல்ஃபில்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்கிரியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம சொல்லி இதெல்லாம் வந்து இந்த டைம்ல வந்து இது செக் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டைம்ல வந்து செக் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அடுத்து இந்த டைம்ல வந்துட்டு செக் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு, டிசானர் ஆயிருக்கு, ரிட்டர்ன் ஆன டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த டேட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்க இன்கிரியன்ஸ் உள்ளடக்கங்கள் எல்லாமே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிருச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் வைக்கணும். எப்போ வைக்கணும்னா, இது 138 கேஸ்ன்றனால இது வந்து ஒரு சம்மன் ஸ்டைலு சம்மரி ட்ரையலா நடத்தக்கூடிய கேஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணவே கூடாது. ஃப்ரேம் பண்ண தேவையில்லை கிடையாது, ஃப்ரேம் பண்ணக்கூடாது. ஃப்ரேம் பண்ணீங்கன்னா மார்க் குறைச்சிருவாங்க. ஸோ
வந்து சம்மன்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் பண்ண தேவையில்லை. லாஸ்ட் சொன்னா போதும், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி என்னது 138 கீழே இந்த மாதிரி செக் இஷ்யூ பண்ணி 138 கீழே 138 ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கீழே குற்றமன்ற புரிந்துள்ளதால் நீங்க வந்துட்டு இந்த நீதிமன்றமும் விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசேஷன் சொன்னா போதும். இதுக்கு நீங்க என்ன சொல்கிறீர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டன்ஸை சொன்னா போதும். நான் வந்து குற்றம் சாட்டு வணைகிறேன் அப்படி. இதுக்கு நீங்க வந்து இந்த அந்த மாதிரி வந்து ஃபார்மலா வந்து ஃபார்ம் 32 ஆஃப் சிஆர்பிசியில சொன்ன மாதிரி ஃபார்மல் சார்ஜ் வந்து ஃப்ரேம் பண்ண தேவையில்லை. செக் கேஸை பொறுத்தவரைக்கும் தேவையில்லை, பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பண்ணீங்கன்னா மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் 2019 கொஸ்டின்ல வந்து செக் கேஸ்க்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணனாலே நிறைய பேர் வந்து ஸோ உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸ்போசர் இல்லை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு கோர்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது செக் கேஸ்ல போய் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களே, இது பெரிய ஒரு எரர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்க பேப்பர் மேல ஒரு பேடான ஒரு இன்டென்ஷன் கிரியேட் ஆயிரும். அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ இந்த இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடணும் இதுக்கு முன்னாடியே. இது எதுக்கு எடுத்து பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி இது ஏன் முன்னாடி சொல்றேன்னா வந்து இந்த டேட்லாம் வந்தனால இதை சொல்றேன். இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனாதான் இந்த டேட் அவர்ஸ் மேட் அவுட். இதை நம்ம உள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல என்ன இருக்கணும்னா சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசேஷன் சொல்லிட்டு எல்லா இதுலயும் இதை மற்ற கிரிமினல் கேசஸ்லயும் சரி, தெஃப்டா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு சீட்டிங் கேஸா இருக்கலாம், மிஸ்அப்ராப்ரியேஷன் கேஸா இருக்கலாம், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய கேஸா இருக்கலாம், எந்த ஒரு கிரிமினல் கேஸா இருந்தாலும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டு என்ன அடுத்து எழுதணும்னா டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் எழுதணும். தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன பிரச்சனைகள்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதணும். பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் எழுதிட்டு தான் நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போகணும். ஸோ சார்ஜ் நார்மல் கேஸா இருந்துச்சுன்னா சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும், பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் எழுதணும், டிஸ்கஷனுக்கு வரணும். செக் கேஸை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசேஷன் சொல்லணும், பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் எழுதணும். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசேஷன்னா குற்றச்சாட்டின் சாராம்சம் சொல்லணும். அதுக்கு அடுத்து டிஸ்கஷனுக்குள்ள வரணும். ஸோ இதுதான் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசேஷன், பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன், டிஸ்கஷன். இது வந்து செக் கேஸோட ஆர்டர். ஸோ இப்போ நான் வந்து 138 இதெல்லாம் சொன்னது இது டிஸ்கஷன்ல வரணும். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசேஷன்ல என்ன சொல்லிட்டேன், 138 கீழே இந்த மாதிரி செக் இஷ்யூ பண்ணி இந்த மாதிரி குற்றம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா போதும். இதே பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன்ல என்ன எழுதணும் அப்படின்னா வெதர் அக்யூஸ்ட் வந்துட்டு இந்த கேஸை வந்து வெதர் கம்ப்ளைனன்ட் வந்துட்டு அக்யூஸ்டுக்கு எதிரான குற்றச்சாட்டை எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணணும், ப்ரூஃப் எந்த அளவுக்கு இருக்கணும், கிரிமினல் கேஸ் லாஸ்ட் செஷன்லேயே சொன்ன மாதிரி பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணிருக்கணும். ஸோ பியாண்ட் ரீசனபிள் டவுட் 138 அஃபென்ஸை வந்து அக்யூஸ்ட் பண்ணிருக்காருன்னு கம்ப்ளைனன்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன். ஓகேங்களா? அதை வந்து அப்படி ப்ரூவ் பண்ணிருக்கும் பட்சத்துல அது வந்து அக்யூஸ்ட் வந்து ப்ராப்பரா வந்து ரிபட் பண்ணிருக்காரா, இது ரெண்டாவதா ஃப்ரேம் பண்ணலாம். அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் நீங்க வந்துட்டு ஒரே யூனிஃபார்மா வச்சுக்கோங்க எல்லா கேஸ்லயுமே. செக் கேஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷனா இதை எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் சொல்றேன். அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் வந்துச்சுன்னா அந்த கேஸை பொறுத்து நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க டிட்டோவா எல்லா செக் கேஸ்லயுமே எழுதலாம். பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷனா வெதர் த கம்ப்ளைனன்ட் ஹேஸ் proved beyond all reasonable doubts that the check, இந்த கேஸ்ல வந்து செக் வந்து எக்ஸிபிட் P2 இருக்கு, that the check exhibit P2 was issued by the accused for discharge in whole or part. For discharge in whole or part, any debt or liability and thereby committed offense under Negotiable Instruments Act, and thereby committed offense under section 138 of Negotiable Instruments Act. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷனா எழுதலாம். என்னன்னா ஷார்ட்டா சொல்றேன், இது வந்து அக்யூஸ்ட் வந்து 138 கீழே வந்து
அஃபென்ஸ் பண்ணிருக்காருன்றத கம்ப்ளைனன்ட் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணிட்டாரா இல்லையா, இதுதான். இதைதான் நான் இப்போ இங்கிலீஷ்ல சொன்னேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிட்டோவா எல்லா இதுலையுமே ஃபார்மேட்டிங்கா வச்சுக்கலாம். நீங்க எல்லா செக் கேஸ் கேட்டாலும் இதையே அப்படியே டிட்டோவா வந்துட்டு பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் எழுதிடலாம். ஃபாஸ்டா சொல்லிடுறேன். வெதர் த கம்ப்ளைனன்ட் ஹேஸ் ப்ரூவ்டு பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட்ஸ் that the check exhibit P2 was issued by the accused for discharge in whole or in part any debt or liability and thereby committed offense under section 138 of Negotiable Instruments Act. இதை நான் கமெண்ட்லேயே போட ட்ரை பண்றேன், வருதான்னு பாருங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட அப்புறமேல் பொறுமையா எழுதிக்கோங்க. வந்திருக்கும். ஸோ இதை நீங்க வந்துட்டு அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவதா என்ன சொல்லலாம்னா, அக்யூஸ்ட் வந்து ப்ராப்பரா ரிபட் பண்ணிருக்காரா. ரிபட்டல் ஏன் வந்து நான் வந்துட்டு அக்யூஸ்ட் சொல்லும் போது வந்து அக்யூஸ்ட் வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றோம். இது சாரி, கம்ப்ளைண்ட் சொல்லும் போது கம்ப்ளைண்ட் வந்து அக்யூஸ்டுக்கு எதிரான அஃபென்ஸ் பியாண்ட் ரீசனபிள் ப்ரூவ் பண்ணிட்டாரான்னு கொஸ்டின் வைக்கிறோம். அக்யூஸ்ட சொல்லும் போது வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா, அக்யூஸ்ட் வந்து ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் மூலமா அவரோட ரிபட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டு கொஸ்டின் வைக்கிறோம் பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன்ல. ஸோ லாஸ்ட் செஷன்லேயே சொன்னோம் பியாண்ட் ரீசனபிள் டவுட்டுக்கும் சொல்லிட்டேன். பியாண்ட் ரீசனபிள் டவுட்ன்றது ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியை விட கொஞ்சம் ஹையர் டிகிரி ஆஃப் எவிடன்ஸை எதிர்பார்க்குற ஒன்று தான் வந்து பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட்ஸ். நாட் அ மியர் டவுட்டு, ரீசனபிள் டவுட் இருக்கணும். ஓகேங்களா, ஹையர் டிகிரி ஆஃப் ப்ராபபிலிட்டிக்கு பேர் தான் வந்துட்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து ப்ரூவ் பண்ணுன்றது. ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டினா 2 தடவை வச்சு பார்க்கும் போது யார் சைட்ல வந்து அதிகமா வந்து சாதகமான எவிடன்சஸ் இருக்கோ அந்த சைடுக்கு ஃபேவரா போறது வந்து ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். அக்யூஸ்டோட ரிபட்டபிள் பண்றோம் இல்லையா, அக்யூஸ்டோட ரிபட்டபிள் பண்ணக்கூடிய பர்டன் எந்த அளவுக்கு செக் கேஸ்ல இருக்கும் அப்படின்னா, ரிபட்டபிள்னா கம்ப்ளைனண்டோட கேஸ் வந்து ப்ரூவ் ஆயிருச்சு, அக்யூஸ்ட் குற்றம் பண்ணாருன்னு முடிவாகிற அளவுக்கு கம்ப்ளைனன்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா, அக்யூஸ்ட் எந்த அளவுக்கு ரிபட்டல் பண்ணணும்னா அந்த ரிபட்டல் எந்த அளவுக்கு இருக்கணும்னா ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் அளவுக்கு இருந்தா போதும், சிவில் கேஸ்ல இருக்கிற மாதிரி. இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஜட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ரீசன்ட் ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட டிவிஷன் பெஞ்ச் இது ஓகேங்களா. இந்த ஜட்மெண்ட் நீங்க வந்துட்டு எல்லா செக் கேஸ் ஜட்மெண்ட்டுக்குமே நீங்க வந்து எக்ஸாம் எழுதும் போது வந்து கோட் பண்ணலாம். ஏன்னா லேண்ட்மார்க்கா செக் கேஸை பத்தி நிறைய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஜட்மெண்ட்டை நீங்க கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்னா என்ன, பியாண்ட் ரீசனபிள் டவுட்னா என்ன, அக்யூஸ்டோட பர்டன் எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு அக்யூஸ்டோட பர்டன் எந்த அளவுக்கு இருக்கு, கம்ப்ளைண்டோட பர்டன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த செக் கேஸ் டிஸ்கஷன் போகும்போதே ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் என்னதான் இருக்கணும், சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது எங்க எந்த டிஸ்கஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அஃபென்ஸோட 138ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இன்கிரிடியன்ஸ் மீன்ஸ் இந்த டேட்ல செக் இத்தனை நாளுக்குள்ள செக் பிரசன்ட் பண்ணிருக்காங்களா, இத்தனை நாளுக்குள்ள நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா, இத்தனை நாளுக்குள்ள 15 days டைம் கொடுத்துருக்காங்களா, டைம் முடிஞ்ச அப்புறம் கேஸை வந்து ப்ராப்பர் டைம்ல இத்தனை டைம்குள்ள ஃபைல் பண்ணிருக்காங்களா, கேஸ் வந்து அவுட் அக்யூட்டல் தான் பண்ற மாதிரி இருக்கும். பசலிங்கப்பா வர்சஸ் முடிபப்பா. பிரேக் ஆகுதா சார்? அரசு சார் சார் லைட்டா பிரேக் ஆகுது. அரசு சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? எஸ் சார் லைட்டா பிரேக் ஆகுது சார். சார் அந்த கேஸ் கிளாஸ் சொன்னதுல இருந்து பிரேக் ஆச்சு. இல்ல இப்ப உடனே கிளியர் ஆயிடுச்சு. பட் இப்ப கொஞ்சம் லைட்டா பிரேக் ஆகுது சார். இப்ப கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஓகே கிளியரா தான் இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. நான் கண்டினியூ பண்றேன். பிரேக் ஆச்சுனா உடனே இன்டரப்ட் பண்ணுங்க. நான் வந்து வேற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். கேஸ்ல சொன்னீங்கல சார், அத வந்து கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே மேம், ஓகே. சோ வந்து பசலிங்கப்பா வெர்சஸ் முடிபசப்பா. இந்த கேஸ் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்டுமே, அதாவது வந்து ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை வந்து அக்யூஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணுமா,
கம்ப்ளைண்ட் தான் ப்ரூவ் பண்ணுமா செக் கேஸ்ல, யாருக்கு எந்த அளவுக்கு பேர்டன் இருக்கு, ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் அக்யூஸ்டுக்கு இருக்குன்னா அது எப்படி ப்ரூவ் பண்ணும், மியர் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டினா மியர் நம்ம ப்ராபபிலிட்டி சொல்றது வந்து ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் ஆகாது, சம் மோர் கான்கரண்ட் எவிடன்ஸ் வேணும்ன்றதெல்லாம் வந்து ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ண ஜட்மெண்ட் தான் பசலிங்கப்பா வெர்சஸ் முடிபசப்பா. செக் கேஸ்க்கு வந்து இது ரீசெண்டா சொன்ன ஒரு லேண்ட்மார்க்கான ஜட்மெண்ட். 2020 இருந்து எந்த இயர்னு எனக்கு ஞாபகம் இல்லை, 20க்கு மேலதான், எந்த இயர்னு சரியா தெரியல. நீங்க கூகுள்ல போட்டிங்கனாலே வரும் பசலிங்கப்பா வெர்சஸ் முடிபசப்பா. BASALINGAPPA இதை பசலிங்கப்பான்னு கூகுள் பண்ணீங்கனாலே வரும். இதை செக் கேஸ் பார்த்துக்கோங்க, சைட்டேஷன் என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் எப்படி டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். Thereafter, complainant issued a statutory notice dated calling the dated so and so, calling the accused to pay the entire check amount within 15 days from the date of receipt of notice. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் மெமோ டேட் என்னது 4/2/2009. நோட்டீஸ் இருந்து 13 அனுப்பியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ மேம். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஓகே சார், ஓகே ஓகே. அகைன் ரிப்பீட் பண்ணுங்க சார், லாஸ்ட் 1 மினிட் மட்டும் அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. சார் ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே சார், ஓகே சார். சரி, ஓகே. இப்ப இந்த ஜட்மெண்ட்டை வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கேஸ் கொடுத்தாலுமே இந்த ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு கண்டென்ட் வந்து இந்த ஜட்மெண்ட்ல நிறைய இருக்கு. எந்த செக் கேஸ் கொடுத்தாலும் ஜட்மெண்ட்டை கோட் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ 15 டேஸ்க்குள்ள வந்து ரிட்டர்ன் ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. 13 டேஸ்ல இருந்து எத்தனை நாள் டைம் கொடுக்கணும்? 15 டேஸ். அந்த டைம் கொடுத்துட்டாங்க. 15 டேஸ் டைம் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு பே பண்ணாரான்னா பே பண்ணல. பட் த பெட்டிஷனர் நெய்தர் பே த செக் அமௌண்ட் நார் மேட் எனி ரிப்ளை டு த ரெஸ்பாண்டன்ட். ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு ரிப்ளை ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா ரிப்ளை வந்துட்டு கொடுக்கவே கிடையாது. அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்களான்னா 15 டேஸ்க்கு அப்புறம் அமௌண்ட்டும் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து அமௌண்ட் கொடுக்காதனால 15 டேஸ்க்குள்ள கொடுக்காதனால காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரோஸ் ஆனதுனால கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணிட்டாங்க 138 கீழே. ஸோ கம்ப்ளைண்ட் சைட்ல யார் எவிடன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைனன்ட் கம்பெனி இட்ஸ் மேனேஜர் வாஸ் எக்ஸாமின்ட் as PW1 and 6 documents were marked as exhibits P1 to P6. ஓகேங்களா? கம்ப்ளைனன்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனன்ட் கம்பெனியோட மேனேஜர் வந்துட்டு PW1 எக்ஸாமின் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டெலிகாஸ்டிங் கம்பெனியோட மேனேஜர் வந்துட்டு PW1 எக்ஸாமின் பண்ணப்பட்டிருக்காங்க. 6 டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிபிட் P1 to P6 மார்க் ஆயிருக்கு. அதுல P2 டாக்குமெண்ட் வந்து செக், P5 வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ். ஆன் த சைட் ஆஃப் டிஃபென்ஸ் நோ விட்னஸ் வாஸ் எக்ஸாமின்டு. டிஃபென்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா செக் கேஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்துட்டு எவிடன்ஸை விட மாட்டாங்க. ஏன்னா அக்யூஸ்ட் ப்ராசிக்யூஷன் சைட்ல வந்து கம்ப்ளைனன்ட் சைட்ல என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அந்த எவிடன்ஸையே கிராஸ் எக்ஸாமினேஷன் மூலமா அதை உடைக்க பார்ப்பாங்களே ஒழிய இவங்க சைட்ல வந்து செக் கேஸ்ல பொறுத்த வரைக்கும் அக்யூஸ் சைட்ல எவிடன்ஸ் விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்கன்னா
அக்யூஸ்ட வாலண்டரியா பாக்ஸ் ஏத்தி அக்யூஸ்ட் வந்து பாக்ஸ் ஏறணும் அப்படின்றது கிரிமினல் கேசஸை பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரி கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸும் நம்ம வந்து டிரான் பண்ண முடியாது. அக்யூஸ்ட் வந்து பாக்ஸ் ஏற வேண்டிய அவசியமே கிடையாது செக் கேஸை பொறுத்த வரைக்கும். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரிப்பட்டல் பண்ணணும். கம்ப்ளைண்ட் கேஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ரிப்பட்டல் பண்ணணும். ரிப்பட்டல் எப்படிலாம் அக்யூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் மூலமா பண்ணலாம். ஓகேங்களா? 313 எக்ஸ்பிளனேஷன் மூலமா கூட பண்ணலாம் தேவைப்பட்டா. அந்த அளவுக்கு வந்து வீக்கா இருக்கு கம்ப்ளைண்ட் கேஸ்னா 313 எக்ஸ்பிளனேஷன் மூலமா கூட பண்ணலாம். அதுக்கடுத்து வேற எந்த வழியில பண்ணலாம்னா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மூலமா பண்ணலாம். டைரக்ட் எவிடன்ஸ் மூலமா பண்ணலாம், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் மூலமாவும் பண்ணலாம், எக்ஸ்பிளனேஷன் தேவைப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் மூலமா பண்ணலாம். ஸோ இப்படி இந்த சூழ்நிலையெல்லாம் பண்ணலான்ற போது அக்யூஸ்ட் ஏன் பாக்ஸ் ஏறணும்? ஸோ இவங்க கேஸை டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். பிரசம்ஷன் இருந்துச்சுன்னா பிரசம்ஷன் கிளாஸ்ல சால் பிரசியூம்க்கும் என்னன்னு சொல்லிட்டேன். சால் பிரசியூம்னா என்ன, மே பிரசியூம்னா என்ன, கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா என்னன்னு சொல்லிட்டேன். சால் பிரசியூம் தான் இந்த செக் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரசம்ஷன் இருக்குன்னா பிரசம்ஷன் ஆஃப் லா சால் பிரசியூம் 118லயும் 139லயும் என்ஐ ஆக்ட்ல 118 ஆஃப் என்ஐ ஆக்ட் 139 ஆஃப் என்ஐ ஆக்ட்லயும் வந்து 2 பிரசம்ஷன் இருக்கு. 139ல பிரசம்ஷன் என்னன்னா கான்ட்ரரி டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும் கோர்ட் வந்துட்டு இந்த செக் வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்டார் லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணு, சட்டப்பூர்வ கடனையோ அல்லது கடப்பாட்டையோ தீர்க்க, சட்டப்பூர்வ கடனையோ கடப்பாட்டையோ தீர்க்க ஏற்பட்டதாக தான் கோர்ட் வந்து அனுமானம் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? கோர்ட் என்ன பிரசியூம் பண்ணணும்னா இது வந்து லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்டார் லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக இஷ்யூ பண்ணப்பட்ட 139 கீழே. எப்ப அன்டில் த கான்ட்ரரி இஸ் ப்ரூவ்டு. கான்ட்ரரியை ப்ரூவ் பண்ண வேண்டிய பர்டன் யாருக்கு போயிடும்? அக்யூஸ்டுக்கு போயிடும். 118 பிரசம்ஷன் என்ன, அது போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் கரெக்ட், அதுக்கு ஃபில் பண்ணிக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்ட், அதுல கூடிய கன்சிடரேஷன் அமௌண்ட் கரெக்ட்னா கன்சிடரேஷன் கரெக்ட், அது வந்து ஹோல்டர் யார் இந்த செக்கை வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இந்த மாதிரி ஒரு 6 விஷயத்த வந்து செல்ஃப் ரெஸ்யூம் பண்ண சொல்லும் 118 ஆஃப் என்ஐ ஆக்ட்ல. 118 applicable both promissory note and check. 139 வந்து ஸ்பெசிஃபிக்கா செக்குக்கு மட்டும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். ரெண்டுமே பிரசம்ஷன்ஸ் தான், ரெண்டுமே பிரசம்ஷன் ஆஃப் லா சால் பிரசியூம் தான். இப்போ சால் பிரசியூம் இப்போ இந்த 2 சால் பிரசியூமும் எப்போ ஆப்ரேட் ஆகும்னு சொன்னேன், அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் அதுலேயே சொன்னேன். இந்த 2 பிரசம்ஷனும் எப்போ ஆப்ரேட் ஆகும்னா ஒன்ஸ் எக்ஸிக்யூஷன் ப்ரூவ்ட் ஆர் அட்மிட்டட் அப்படின்னா தான். எக்ஸிகியூஷன் ப்ரூவ்ட் ஆர் அட்மிட்டட்னா என்ன அர்த்தம்? செக்ல இருக்கக்கூடிய சிக்னேச்சர் அட்மிட் பண்ணாதான் எக்ஸிகியூஷன் அட்மிட்டட்னு அர்த்தம். ஏன்னா செக்ல இருக்கக்கூடிய சிக்னேச்சரை ப்ரூவ் பண்ணணும், டினை பண்றாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் சைட்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க இவரோட சிக்னேச்சர் தான், பை வே ஆஃப் கம்பாரிசனோ எனி மோட யூஸ் பண்ணி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சிக்னேச்சர் ப்ரூவ்ட் ஆர் அட்மிட்டட்னா எக்ஸிகியூஷன் ப்ரூவ்ட் ஆர் அட்மிட்டட்னு அர்த்தம். எக்ஸிகியூஷன் ப்ரூவ்ட் ஆர் அட்மிட்டட்னா 118 and 139 பிரசம்ஷன்ஸ் வந்துட்டு கம்ப்ளைனன்ட்டுக்கு ஃபேவரா ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இந்த கேஸ்ல வந்து சிக்னேச்சரை டினை பண்ணாதான் கம்ப்ளைனன்ட் சைட்ல வந்து சிக்னேச்சரை ப்ரூவ் பண்ணணும். ஸோ டினை பண்ணிருக்காங்களான்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பேரா இன்ஸ்ட கம்ப்ளைண்ட்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியாச்சு. இவங்க சைட்ல வந்து டினை பண்ணிருக்காங்களா அக்யூஸ் சைட்ல அப்படின்னு ஃபேக்ட்ஸ் எங்கேயா இருக்குமாட்டா, ஃபேக்ட்ஸை டினை பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன டிஃபரன்ஸ் எடுத்திருக்காங்கன்றது பின்னாடி பார்க்கலாம். அக்யூஸ்ட் சைட்ல on the side of complainant its manager was examined as PW1. PW1 வந்து மேனேஜர் எக்ஸாமின், PW1னா மேனேஜர் எக்ஸாமின் பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் கம்பெனியோட மேனேஜரை. 6 டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணிருக்காங்க P1 to P6. on the side of defense no witness was examined, no document marked. டிஃபென்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாட்சியுமே விசாரிக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ப்ராசிக்யூஷன் சைடு கம்ப்ளைனண்டோட கேஸை எதை வழியாவே நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணலாம், by way of direct evidence, circumstantial evidence, explanation under section 313 1B CRPC அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்ற போது இது வழியாவே நம்ம வந்துட்டு பர்டனை டிஸ்சார்ஜ் பண்ணலாமே ஒழிய அக்யூஸ்ட் பாக்ஸ் என்ன அவசியம் இல்லை. ஸோ அக்யூஸ்ட் இந்த இடத்துல பாக்ஸ் இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. டிஃபென்ஸ் சைட்ல விட்னஸ் எக்ஸாமின் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது PW1 என்ன பண்றாருன்னா டியூரிங் ட்ரையல் இந்த சீஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டட் தட் he personally know about the transaction between the complainant and the accused. ஏன்னா யாரு எவிடன்ஸ் சொல்லணும்? PW1ன்றவர் யாரு? கம்ப்ளைனன்ட் கம்பெனியோட மேனேஜர். அவர் என்ன எவிடன்ஸ் சொல்லணும்னா
இவரு தான் இந்த செக்கை இஷ்யூ பண்ணாரு, அக்யூஸ்ட் தான் இஷ்யூ பண்ணாருன்றது அவர் நேரடியா தெரிஞ்ச ஒரு விஷயமா ஒண்ணா இருக்கும். இயர்சே எவிடன்ஸ் வந்து அட்மிசபிளுங்களா? இயர்சே எவிடன்ஸ்ன்றது மஸ்ட் நாட் பி அட்மிசபிள். இது வந்து பேசிக் பிரின்சிபிள். ஓகேங்களா? எவிடன்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் பேசிக் பிரின்சிபிள் என்னன்னா எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட். 60 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இருக்கும்னா எவிடன்ஸ் வந்து டைரக்டா இருக்கணும். எவிடன்ஸ் வந்து என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா இயர்சே எவிடன்ஸா வேற ஒருத்தர் கேட்டு வேற ஒருத்தர் பார்த்த விஷயத்த நம்மகிட்ட வந்து சொல்றது மூலமா என்கிட்ட வந்து அந்த மேனேஜர் இருக்காரு இல்லையா, மேனேஜர் வந்துட்டு அவரே நேரடியா தெரிஞ்சிருக்கணும் அக்யூஸ்ட் தான் செக் இஷ்யூ பண்ணாருன்ற விஷயத்த. யாரோ மூலமா வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு கோர்ட்ல சாட்சி சொன்னா அது வந்து டைரக்ட் எவிடன்ஸா? அது வந்து ஹியர்சே எவிடன்ஸ் ஆயிரும். சீஃப் எக்ஸாமினேஷன்ல என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்துட்டு அக்யூஸ்ட் தான் இந்த செக் இஷ்யூ பண்ணாரு பர்சனலா தெரியும், டிரான்சாக்சனை பத்தி பர்சனலா தெரியும்ன்றாரு. அதே PW1 கம்ப்ளைண்ட் கம்பெனியோட மேனேஜர் வந்துட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லியிருக்காருன்னு ப்ராப்ளம்ல கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் he admit that he came to know about the transaction from the records or documents. ஸோ டிரான்சாக்சனை பத்தி அவர் எப்படி தெரிய வந்திருக்காருன்னு சொல்லி கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அட்மிட் பண்ணிக்கிறாருன்னா டாக்குமெண்ட்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்றாரு. டாக்குமெண்ட்ஸ்ல யார் கையெழுத்து இருக்கும்? அக்யூஸ்டோட கையெழுத்து இருக்கும், அக்யூஸ்டோட பேர் இருக்கும் இல்லையா, அதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு வந்து நேரடியா அக்யூஸ்ட் தான் செக்கை வந்து இஷ்யூ பண்ணாரு, கையெழுத்து போட்டாருன்ற விஷயம்லாம் நேரடியா தெரியாது. ஸோ இவரோட எவிடன்ஸை வந்து நம்ம வந்து எவிடன்ஸா எடுத்துக்கலாமா? வெதர் கம்ப்ளைண்ட் கம்பெனியோட மேனேஜர் வந்து டைரக்ட் எவிடன்ஸ் இல்லாத பட்சத்துல அவர் வந்து செக் கேஸ்ல வந்து இந்த எவிடன்ஸ் PW1 மட்டும்தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் சைட்லயே விசாரிச்சிருக்காங்க, PW2 நேரடியாக பார்த்த வேற யாரையுமே விசாரிக்கல. இது வந்து போதுமா அப்படின்னா பத்தாது. இதெல்லாம் நம்ம டிஸ்கஷன்ல கொண்டு வரணும், பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன்ல கொண்டுட்டு வரணும். பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து கம்ப்ளைண்ட் அவங்க கேஸை ப்ரூவ் பண்ணிட்டாங்களான்ட்டு. ஸோ அப்போ கொண்டு வரும்போது PW1 மட்டும் தான் எக்ஸாமின் பண்ணிருக்காங்க, அவரும் டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது, அவரும் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் மூலமா தான் அக்யூஸ்ட் இஷ்யூ பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்காங்க, அவரை மட்டும் தான் விசாரிச்சிருக்காங்க. இது போதுமா அப்படின்னா போதாது. இதை சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு ஒரு ஜட்மெண்ட் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் பாக்ஸ் ஏரி செக் கேஸ்ல பொறுத்த வரைக்கும் சாட்சி சொல்ல முடியும். நேரடியா ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம அதோட பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டர்லாம் சில நேரத்துல சாட்சி சொல்லுவாங்க. பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டர்ன்ற என்ன பண்ணலாம்னா அவருக்கு நேரடியான நாலேஜ் இருந்துச்சுன்னா சாட்சி சொல்லலாம். இந்த கேஸ்லயே கூட கம்ப்ளைண்ட் கம்பெனியோட மேனேஜருக்கு வந்து இந்த டிரான்சாக்சனை பத்தி பர்சனலி தெரியும்னு சொல்லிட்டு டிரான்ஸ் எக்ஸாமினேஷன்ல மாத்தி சொல்றாரு இல்லையா, அப்ப அவரோட கிரெடிபிலிட்டியோட சாட்சியத்தோட கிரெடிபிலிட்டி வந்து கொஸ்டின் ஆகுது. கொஸ்டின் ஆகும் போது அவரு இப்ப நேரடியா தெரியாதவருக்கு சீஃப்ல வந்து பொய்யா சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்கிறனால இப்ப நேரடியா தெரிஞ்சுதான் ஆகணுமா, இல்ல வந்து வேற ஒருத்தர் ரெக்கார்ட்ஸ் மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டா போதுமான? ரெக்கார்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அவருக்கு செக் வந்து அக்யூஸ்ட் தான் இஷ்யூ பண்ணாருன்ற விஷயம் நேரடியா தெரிஞ்சிருக்கும். இதை சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு நான் ஒரு ஜட்மெண்ட் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, அதை படிச்சு பாருங்க. நாராயணன் AC and another versus State of Maharashtra. Narayanan AC and another versus State of Maharashtra and others. State of Maharashtra and others. Citation சொல்றேன், அதுக்கு முன்னாடி மறுபடியும் கேஸ்ல ரிப்பீட் பண்றேன். நாராயணன் AC and another versus State of Maharashtra and others. Citation AAR 2014 Supreme Court 630. AAR 2014 Supreme Court 630. இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் பவர் ஆஃப் அட்டார்னி வந்துட்டு கம்ப்ளைனண்ட்டுக்காக பாக்ஸ் ஏறி சாட்சி சொல்லியிருப்பாரு. பவர் ஆஃப் அட்டார்னி வந்து சாட்சி சொல்ல முடியுமா கம்ப்ளைனண்ட்டுக்காக அப்படின்னா சாட்சி சொல்ல முடியும். ஆனா எப்ப முடியும்னா பவர் ஆஃப் அட்டார்னிக்கு அக்யூஸ்ட் செக் இஷ்யூ பண்ண அந்த டிரான்சாக்சனை பத்தி டைரக்ட் நாலேஜ் இருந்தா முடியும். டைரக்ட் நாலேஜ் இல்லைன்னா பவர் ஆஃப் அட்டார்னியோட எவிடன்ஸ் வந்து பத்தாது. ஏன் இந்த பிரின்சிபல் வந்து இந்த ஜட்மெண்ட் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஹியர்சே எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிசபிள் இருக்கு இல்லையா, அந்த இதை பேஸா வச்சுதான் இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா பவர் ஆஃப் அட்டார்னி சாட்சி சொல்லலாம். எப்ப சொல்லலாம்னா டைரக்ட் நாலேஜ் இருந்தா சொல்லலாம். டைரக்ட் நாலேஜ் இல்லைன்னா அவர் வந்து கம்ப்ளைண்ட் சாட்சி சொல்றதுக்கு அவருக்கு வந்து ரைட் கிடையாது.
Narayanan A. Another versus State of Maharashtra and others. AR 2014 Supreme Court 630. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணீங்கன்னா இதை பத்தி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து இந்த கேஸ்ல ஃபேக்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, PW1க்கு ட்ரையல்ல சீஃப் எக்ஸாமினேஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா டிரான்சாக்ஷனை பத்தி பர்சனலா தெரியும் சொல்லியிருக்காரு. இதே கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வந்து எப்படிதான் தெரிய வந்துச்சு அப்படின்னா, அதை படிக்கிறேன் பாருங்களேன். அந்த அக்யூஸ்ட் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அந்த அக்யூஸ்ட் கிடையாது. PW1 டியூரிங் ட்ரையல் லாஸ்ட் பேரா படிக்கிற இந்த கொஸ்டின் நம்பர் 3ல இந்த பேஜ்ல வந்து 3வது பேராகிராஃப். PW1 during trial in chief examination stated that he personally know about the transaction between the complainant and the accused. கம்ப்ளைனண்ட்டுக்கும் அக்யூஸ்டுக்கும் வந்து டிரான்சாக்ஷனை பத்தி பர்சனலா தெரியும்ன்றாரு. இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் he admit that he came to know about the transaction from the record or documents. ஸோ டிரான்சாக்ஷனை பத்தி கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன சொல்றாருன்னா, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் மூலமா தான் தெரிய வருதுன்னு அட்மிட் பண்ணிக்கிறாரு. இதுல இன்னும் கூட என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம்னா, ஸோ இந்த இதுவே தப்பு. முதல்ல வந்து அவர் வந்து இப்படி வந்து டைரக்ட் நாலேஜ் இல்லாம சாட்சி சொல்றது வந்து ஒரு எவிடன்ஸாவே எடுத்துக்க முடியாது. அதனாலேயே கம்ப்ளைண்ட் கேஸ் வந்து ஃபேட்டல் ஆயிரும். அதனாலே வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு அக்யூஸ்ட் வந்துட்டு அக்யூட்டல் பண்ற மாதிரி தான் வரும். வேற என்ன டிஸ்கஷனுக்காக நம்மளுக்கு எதுக்கு மார்க் போட போறாங்க? டிசிஷனுக்கு மார்க்கா? ஜட்மெண்ட் ரைட்டிங் பேப்பர்லாம் இல்லை. நம்ம எழுதக்கூடிய டிசிஷனை தாண்டி நம்ம பண்ணக்கூடிய டிஸ்கஷனுக்கு தான் மார்க். ஸோ டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் மஸ்ட் பி ஓரல் எவிடன்ஸ் மஸ்ட் பி டைரக்ட் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 60 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை கோட் பண்ணலாம். வேற இதெல்லாம் கோட் பண்ணலாம்னா, அவர் என்னென்ன அட்மிட் பண்ணிக்கிறாரு கிராஸ் எக்ஸாமினேஷன்ல, சீஃப் எக்ஸாமினேஷனுக்கு கான்ட்ராவா அவருக்கு எகென்ஸ்டான ஒரு விஷயத்தை அட்மிட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் வரப்போதா? இல்ல, அவருக்கு பாதகமான ஒரு விஷயத்தை அட்மிட் பண்றாரு. அட்மிஷன் இஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபேக்ட் இஷ்யூ பத்தியோ ரெலவன்ட் ஃபேக்டை பத்தியோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு அட்மிஷன் சொல்லிட்டு 17 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கும். அதுவே அந்த அட்மிஷன் எப்படி இருக்கணும்னா, யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ 21 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை கோட் பண்ணலாம். எவிடன்ஸ்ன்றது எப்படி இருக்கணும்னா, எவிடன்ஸ்ல அட்மிஷன்ன்றது எப்படி இருக்கணும்னா, அட்மிஷன் வந்து யாரு சொல்றாங்களோ, மேக்கருக்கு எகென்ஸ்டா இருக்கிற அட்மிஷன் மட்டும்தான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும். மேக்கருக்கு ஃபேவரா ஏதோ ஒரு அட்மிஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றது 21 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். அதையும் நீங்க வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஃபர்தர் என்ன சொல்றாங்கன்னா, he admit that the check was given to one of the director of the company but denied the. ஸோ செக் வந்து ஒரு கம்பெனியோட டைரக்டருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்னதை டினை பண்றாங்கன்னா, deny the suggestion that check was not given to discharge liability but only as securityன்றாங்க. செக் வந்து கம்பெனியோட டைரக்டருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? டைரக்டருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அக்யூஸ்ட்ன்ற, அதாவது கம்ப்ளைனன்ட் வந்துட்டு கம்ப்ளைனன்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட மேனேஜர் என்ன சொல்றாரு, PW என்ன சொல்றாருன்னா, செக் வந்துட்டு அந்த அதாவது அக்யூஸ்டோட ஒரே நிமிஷம்ங்க, அக்யூஸ்டோட கம்பெனியோட டைரக்டர் கொடுக்கப்பட்டதுன்றாங்க. அக்யூஸ்டோட 141 ஆஃப் என்ஏ ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, செக் கேஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு ஒரு செக்கை இஷ்யூ பண்ணா கம்பெனியும் அதோட டைரக்டர் 2 பேரையுமே வந்துட்டு பார்ட்டியா வந்துட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணலனாலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்து மெயின்டெனபிள் ஆகாது. ஆஸ் வெல் ஆஸ் த கம்பெனி அண்ட் டைரக்டர் 2 பேரையுமே வந்துட்டு பார்ட்டியா ஆட் பண்ணணும். 2 பேரையும் ஆட் பண்ணலன்னா வந்து கம்ப்ளைண்ட் வந்து மெயின்டெனபிள் ஆகாது 141 ஆஃப் என்ஏ ஆக்ட் படி. ஓகேங்களா? ஸோ இந்த இதை சொல்றாங்க. இதுக்குள்ள டீப்பா ஏதாவது டிஸ்கஷன் இருக்கானா? இல்ல. அதனால வந்து இவரை பார்ட்டியா சேர்க்கல, அக்யூஸ்ட மட்டும்தான் பார்ட்டியா சேர்த்திருக்காங்க, அக்யூஸ்டோட கம்பெனியை சேர்க்கல, இல்ல அக்யூஸ்டோட கம்பெனி சேர்த்துட்டாங்க, அக்யூஸ்ட வந்து அந்த டைரக்டர் மேனேஜரை வந்து பார்ட்டியா சேர்க்கல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? டிஸ்கஷன் இல்ல. ஸோ அதுக்குள்ள நம்ம டீப்பா போக தேவையில்ல. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, செக் வந்துட்டு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டது. இது வெல் செட்டில்டு, நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. செக் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுத்தாலும், செக்யூரிட்டி பர்பஸ்னா நான் வந்து அமௌண்ட்டை வந்து இந்த பேங்க்ல போட்டு எடுத்துக்கோங்கன்றதுக்காக செக் கொடுக்கல. நான் வந்து அமௌண்ட் கொடுத்துருவேன் ஃபியூச்சர்ல, கொடுக்கலன்னா இதை வந்து நீங்க செக்யூரிட்டியா வச்சுக்கோங்க அப்படின்றோம். ஸோ அதுக்கு வந்து 138 கம்ப்ளைண்ட் மெயின்டெனபிள் ஆகுமான்னா, 138 கம்ப்ளைண்ட் வந்து செக்யூரிட்டி செக்கும் மெயின்டெனபிள் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. அதையும் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் அனுப்பி விடுறேன். ஸோ செக்யூரிட்டி செக்குக்கான ஜட்மெண்ட் அனுப்பி விடுறேன். அடுத்தது கம்பெனி இருக்கு இல்லையா,
இந்த செக்யூரிட்டி செக் ஜட்மெண்ட் நான் நோட் பண்ணிட்டு வரல, அதை நான் வந்து அனுப்பி விடுறேன். செக்யூரிட்டி செக்குக்கும் 138 கம்ப்ளைண்ட் மெயின்டெனபிள் ஆகும். ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும் அந்த ஜட்மெண்ட்டை வச்சு. வேற என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா 141 பொறுத்த வரைக்கும் கம்பெனியை ஆட் பண்ணணும், டைரக்டரை ஆட் பண்ணணும் இல்லையா? அதை பொறுத்த வரைக்கும் அனிதா ஹாடா வர்சஸ் காட்ஃபாதர் டூரிசம் அண்ட் டிராவல்ஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. டூரிசம் அண்ட் டிராவல்ஸ் கிடையாது, அந்த ஜட்மெண்ட்டை நான் வந்துட்டு காப்பி பண்ணி போட்டுடுறேன். அனிதா ஹாடா வர்சஸ் காட்ஃபாதர் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட். கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட்டையும் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாமான்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து கம்பெனிக்கு இஷ்யூ பண்ணப்பட்ட செக். யாருக்கு வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் யாரை வந்து பார்ட்டியா சேர்த்திருக்காங்க, அக்யூஸ்டை சேர்த்திருக்காங்களா, இல்ல அக்யூஸ்டை வந்து அந்த கம்பெனியை சேர்த்திருக்காங்களா, இல்ல கம்பெனியோட டைரக்டர் சேர்த்திருக்காங்களா, இந்த ஃபேக்ட்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கல. ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்காதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு டிஸ்கஷனுக்கு தேவையில்லை, அதுக்குள்ள போதவில்லைன்னு நம்ம வந்து அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணிட்டு செக்யூரிட்டி செக் லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரெண்டு டிஃபென்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஒன்னு செக்யூரிட்டி செக் மெயின் டிஃபென்ஸ் அக்யூஸ்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டியா இஷ்யூ பண்ண செக்னால 138 கம்ப்ளைண்ட் மேட் அவுட் ஆகாதுன்றது. அதுக்கு அடுத்து இன்னொரு டிஃபென்ஸ் என்னன்னா கம்ப்ளைனண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைனண்ட்டுக்கு டைரக்ட் நாலேஜ் கிடையாது. ரெண்டு டிஃபென்ஸ். செக்யூரிட்டி செக்கை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது, செக்யூரிட்டி செக்கும் வந்து கம்ப்ளைண்ட் மெயின்டெனபிள் தான். அது அந்த டிஃபென்ஸ் வந்து ஏத்துக்க முடியாது. ஆனா அக்யூஸ்டோட இன்னொரு டிஃபென்ஸ் மெயின் டிஃபென்ஸ் என்னன்னா இந்த இந்த செக் கேஸ்ல வந்து சாட்சி சொன்ன PW1 வந்துட்டு நேரடியா இந்த செக் பர்சனல் இந்த டிரான்சாக்சனை பத்தி பர்சனலா அவருக்கு தெரியாது. அவருக்கு எதன் மூலமா தெரிய வந்துச்சு? ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் மூலமா தான் தெரிய வந்துச்சு. ஸோ டைரக்ட் நாலேஜ் இருக்கிறனால ஹியர்சே எவிடன்ஸா அதை எடுத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அக்யூஸ்டை வந்து அக்யூட்டல் பண்ணணும். இதுதான் வந்து இந்த கேஸை வந்து டிஸ்கஸ் பண்ண உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்னா இது எவ்வளவு பேஜா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஒரு 4 to 6 பேஜஸ் டிஸ்கஸ் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த அக்யூசேஷன் எழுதணும். பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் இது சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அந்த பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் எழுதணும். பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் என்னது? அக்யூஸ்ட் வந்து கம்ப்ளைனன்ட் வந்துட்டு அக்யூஸ்ட் அகேன்ஸ்டான வந்துட்டு 138 என்ஐ ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய அஃபென்ஸ் வந்துட்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணிட்டாரான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன். ரெண்டாவது பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன் என்னன்னா அக்யூஸ்ட் வந்துட்டு ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து பிரசம்ஷன் ஆபரேட் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து சிக்னேச்சர் வந்து டெனை பண்ணவே இல்லை. சிக்னேச்சர் டெனை பண்ணா இட்ஸ் டீம்டு டு பி அட்மிஷன். ஓகேங்களா? செக்யூரிட்டி செக்கா இஷ்யூ பண்றாங்க. அப்ப இஷ்யூ பண்ணதை ஒத்துக்கிறாங்க. அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காகன்றாங்க. அப்ப சிக்னேச்சர் ஒத்துக்கிட்டாங்களா? சிக்னேச்சர் ஒத்துக்கிட்டா அது என்ன ஒத்துக்கிட்டதா அர்த்தம்? எக்ஸிகியூஷன் வந்து ஒத்துக்கிட்டதா அர்த்தம். எக்ஸிகியூஷன் ஒத்துக்கிட்டா என்ன அர்த்தம்? பிரசம்ஷன் 139 118 ஆப்ரேட் ஆயிரும். இதையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். இது வந்து சால் பிரசிம் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 4ல வந்து சால் பிரசிமோட டெஃபினிஷன் இப்படி இருக்குது. சால் பிரசிம் வந்து 118 113 இருக்கிறது பிரசம்ஷன் ஆஃப் லா. அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி சிக்னேச்சர் வந்து அட்மிட்டட் ஒன்று அப்படின்னாக்க இந்த பிரசம்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஆப்ரேட் ஆகி பிரசன்ஸ் வந்து யாருக்கு ஃபேவரா இருக்கும்னா கம்ப்ளைண்ட் ஃபேவரா இருக்கணும். பேர்டன் வந்துட்டு யார் மேல ஷிஃப்ட் ஆகும்னா அதை டிஸ்சார்ஜ் வந்து இது வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பேர்டன் வந்து அக்யூஸ்ட் மேல இருக்கும். அக்யூஸ்ட் மேல எந்த அளவுக்கு பேர்டன் இருக்குன்னா பியாண்ட் ரீசனபிள் டவுட் அளவுக்கு தேவையில்ல, ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபர்ட்டிஸ் வந்து ப்ரூவ் பண்ணா போதும். அந்த அளவுக்கு தான் வந்துட்டு அக்யூஸ்டோட பேர்டன் இருக்கு. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அக்யூஸ்ட் அதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா 2 டிஃபென்ஸ் வச்சிருக்காரு. ஒன்னு வந்துட்டு மெயின் டிஃபென்ஸ் என்னன்னா கம்ப்ளைனன்ட்டுக்கு வந்து ஃபேவரா வந்து சாட்சி சொல்ல கம்ப்ளைனன்ட்டோட கம்பெனியோட டைரக்டர் தான் வந்திருக்காரு. அவருக்கு பர்சனல் நாலேஜே கிடையாதுன்னு சொல்லி கிராஸ் எக்ஸாமினேஷன் அட்மிட் பண்ணிருக்காரு. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறம் செக்யூரிட்டி செக் இஷ்யூ பண்ணது வந்து அந்த இது வேலிட் டிஃபென்ஸ் தான். செக்யூரிட்டி செக்காக வந்துட்டு செக் வந்து இஷ்யூ பண்ணாமா இல்லையானா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக செக் இஷ்யூ பண்ணாலும் 138 கம்ப்ளைண்ட் வந்துட்டு மெயின்டைன் ஆகும். அது வந்து வேலிட் டிஃபென்ஸ் தான் சொல்லிட்டு அது வந்து வேலிட் டிஃபென்ஸ் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் கொடுத்த டிஃபென்ஸ் வந்து கரெக்ட். ஏன்னா யாரு வந்து கம்ப்ளைண்ட்டுக்காக சாட்சி சொல்றாங்களோ அவங்களுக்கு டைரக்ட் நாலேஜ் இருந்தா சாட்சி சொல்லலாம். டைரக்ட் நாலேஜ் இல்லாத பட்சத்தில் யாருக்கு டைரக்ட் நாலேஜ் இருக்கோ அவங்க தான் வந்து சாட்சி சொல்லணும். இது பேசிக் பிரின்சிபல். அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நாராயண ஏசி அந்த ஜட்மெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ஜட்மெண்ட்டையும் வந்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜட்மெண்ட்ல இன்னும் எலாபரேட்டா என்னென்னலாம் கோட் பண்ணி எழுதலான்றது தெரியும். இதை வந்து ஒரு 4 to 6 பேஜஸ் நீங்க எழுதுனீங்கன்னா இந்த ஜட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க் கிடைக்கும்.